ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நட்ஸில் ஒரு ஹெல்த் மிக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முந்திரி எடுத்திருக்கேன், அடுத்தது வந்து பாதாம் எடுத்திருக்கேன், அடுத்தது பார்த்திங்கனாக்கா பிஸ்தா எடுத்திருக்கேன். பிஸ்தா வந்து தோலெல்லாம் எடுத்தாச்சு. இந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். தோல் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு அரை பாக்கெட் தான் வந்திருக்கு. இது பிஸ்தா 1/2 கிலோ, முந்திரி 1/2 கிலோ, அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் 1/2 கிலோ. இது மூணையும் தனித்தனியாக நம்ம வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன், ஒன்று ஒன்றா அரைக்கிறத கட்டுறேன். முதல்ல வந்து நம்ம பிஸ்தாவை போட்டுக்கலாம். 1/2 கிலோ பிஸ்தாவை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதில் ஒரு பிஸ்தா முழுசாகவே கிடக்கு, தெரியல பாருங்கள். ஒரு சில பிஸ்தா வந்து நம்மளால் உடைக்கவே முடியாது. அது வந்து மிளகு சீரக கல்லால் வச்சு நான் தட்டி எடுத்தேன். ஒவ்வொன்று வந்து நல்ல வாய் அகலமாக இருக்கிறது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட முடியும். ஒவ்வொன்று வந்து கொஞ்சோடு தான் ஓப்பன் ஆகும், ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிருக்காது. அதெல்லாம் வந்து நம்ம கல்லால் தான் வச்சு தட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா வறுத்தது. இதை ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். அடுத்ததாக பாதாமை கொட்டிக்கலாம். ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே எல்லாம் 1/2 கிலோ பாக்கெட்டு ஃபுல்லாகவே நம்ம கொட்டிக்கலாம். ஓகே, கொட்டி வச்சு அடுப்பு வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபடுத்தும். நம்ம பாலில் போட்டு குடிச்சிக்கலாம். இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத நல்லா உருட்டி நம்ம வெல்லம் போட்டு உருண்டையாகவும் நட்ஸ் உருண்டையாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் செய்கிறது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். ஒன்று ஒன்றா முதல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுபடட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் வந்து ஒரு பாக்கெட் பாதாம் இருக்குது, அடுத்தது ஒரு பாக்கெட் பிஸ்தா இருக்குது. ரெண்டுமே ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம். முந்திரி மட்டும் வந்துட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ 1/2 கிலோ எல்லாத்துலேயுமே போட்டாச்சு. பாதாம் 1/2 கிலோ, பிஸ்தா 1/2 கிலோ, முந்திரி 1/2 கிலோ போட்டாச்சு. இப்போ நமக்கு ரெண்டும் பேலன்ஸ் இருக்கிறது இதையும் 1/2 கிலோ போட்டுருவோம். ஓகே, இதை எடுத்து வச்சிடலாம். தீனத்துக்கப்புறம் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்தா வந்து வறுத்து எடுத்தாச்சு. பாதாம் வந்து வறுக்கும்போது சத்தம் கேட்கும் படன்னு, அப்போ வந்து வறுப்படுதுன்னு அர்த்தம். நல்லா நம்ம கல்லெல்லாம் வெடித்து வந்ததுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரியே வெடிக்கும். சவுண்டு வரும், சவுண்டை கேளுங்க. சவுண்டு கேட்குது பாருங்க. எல்லாத்தையும் கொட்டிட்டேன், அதான் கொஞ்சம் டிலே ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும்னா சீக்கிரமாக அது வந்து வெந்துடும். கிண்டுறது கூட முடியல. இப்போது பாதாமும் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை கொட்டி வச்சு வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டோம். வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆற விட்டோம். எல்லாமே ஆறிடுச்சு பாருங்கள். இதை வந்து மிக்ஸி சாரில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பிஸ்தாவை அரைச்சிக்கலாம். பிஸ்தா வந்து அரைச்சாச்சு, நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள். பிஸ்தா ரெடி நமக்கு. அடுத்தது முந்திரியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாதியாக போட்டுக்கலாம், லோடு தாங்காது. பாதி போட்டே நம்ம பாருங்கள், மிக்சியில் 3/4 மிக்ஸி வந்துருச்சு. ஃபுல்லாக போட்டோம்னா நம்மளால் போட்டிருக்க முடியாது, அரைக்க முடியாது. இதனால தான் மிக்ஸி வந்து சீக்கிரமாகவே வீணாக போகிறது. இப்போ இருக்கிறதையும் போட்டுக்கலாம். மீதி இருந்ததையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதுவும் முந்திரி, இது வந்து பிஸ்தா.
ஆனால் பிஸ்தா 1/2 கிலோ இவ்வளோ தான் நமக்கு வந்திருக்கு பவுட்ரு பண்ணி. ஆனால் முந்திரி பாருங்கள் 1/2 கிலோ இங்கே ஒரு பிளேட்டில் இருக்குது, இங்கே ஒரு பிளேட்டில் இருக்குது. சூடு ஆறட்டும். இது எல்லாமே நம்ம வந்து பரப்பி விட்டுருவோம். அடுத்து வந்து பாதாம் அரைச்சிக்கலாம். பாதாமையும் 2 மிக்ஸியாக தான் போடணும். பாதாம் பாருங்கள் அரைச்சாச்சு. இன்னும் 2 சுற்று போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது நமக்கு. ஒரே சுத்தாக போட முடியாது, நான் 2 சுற்று போட்டுக்கலாம். இவ்வளோ மட்டும் போட்டால் போதும். இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இவ்வளவும் பவுட்ரு பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நல்லா மிக்சியில் வச்சாச்சு, அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பவுட்ரு நமக்கு வந்திருக்குன்ட்டு. ஓகே, இதையும் இது கூட நம்ம கொட்டிக்கலாம், வளைச்சி விட்டுக்கலாம். ஓகே, மீதி இருந்ததையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கலாம். சல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு. இப்போ தான் நல்லா இந்த பவுட்ரு வந்து சலிச்சிக்கலாம். அடியில் பாருங்கள் நல்லா நைஸாக வரும். நறுன்னு இருக்கிறத மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து சலிச்சிட்டு காட்டுறேன். பாதாம் எல்லாத்தையும் நம்ம வந்து சலிச்சாச்சு பாருங்கள். அதாவது வறுபடாமங்கிறேன், அரைப்படாமல் இருக்குது பார்த்திங்களா? எவ்வளோ அரைப்படாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெருசாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக நல்லா சாஃப்டாக வறுபட்டு வந்திருக்குன்ட்டு. எல்லாத்தையும் சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இன்னும் இங்கே இருக்குது, பிஸ்தாலாம் இருக்குது, முந்திரியும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து சலிக்கலை. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். பாதாம் தான் அரைச்சிக்கிட்டே இருக்கேன், பவுட்ரு பண்ணிகிட்ருக்கேன். பாதாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி, இன்னும் வந்து பிஸ்தா இருக்குது. எல்லாத்தையும் வந்து சலிச்சுக்குவோம். இதில் சலிக்கும் போது நமக்கு வந்துட்டு கீழே கொஞ்சம் சிந்துனுது, அதனால் பேப்பர் விரித்து போட்டாச்சு. நியூஸ் பேப்பரில் நம்ம எல்லாத்தையும் இப்போ சலிச்சிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே நம்ம வந்துட்டு அது நல்லா வறுத்து அரைச்சி நல்லா பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள் சலிச்சது நமக்கு வந்து 1.5 கிலோ, இது 1/2 கிலோ, அது 1/2 கிலோன்ட்டு நம்ம 3லேயுமே 1/2 கிலோ எடுத்தோம். இது எல்லாமே நைஸாக இருக்குது பாருங்கள். நல்லா எவ்வளோ சூப்பராக பவுடராக அரைச்சாச்சு. இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறத தனியாக சலித்து இதில் வச்சாச்சு. இதை இன்னும் ஒரு சுற்று அரைச்சி இது வந்து நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. நல்லா பரப்பிவிட்டு எல்லாத்தையும் நம்ம கிண்டிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாலோடு குடிக்கும்போது நம்ம வெல்லம் போட்டு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் குடிச்சு காமிக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இதை பெரிய பாக்ஸில் நம்ம கொட்டி வச்சிட்ருக்கோம். மீதி இருக்கிறத ஒரு சின்ன பாக்ஸில் கொட்டிக்கலாம். 1.5 கிலோவும் நமக்கு பாருங்கள் 1 கிலோ டப்பாவில் நமக்கு அடங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் நம்ம அதிலேயே கொட்டிக்கலாம். நமக்கு 1 கிலோ டப்பாவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா போதும். 1 டம்ளர் பால், இதால் 1 ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம வெல்லம் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம், ஹெல்த்து. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி இது தான் செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நாங்கள் இது தான் செஞ்சுருக்கோம். ஓகே பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.